வணக்கங்க. இது அங்காளம்மன் சத்யா வீடியோ. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்க. இன்றைக்கி அமாவாசை. இந்த நாளில் வந்து அமாவாசைனாலே நம்மளுக்கு ஞாபகம் வருது மலையனூர் அங்காள பரமேஸ்வரி தான். அந்த அம்மாவை இந்த நாளில் வணங்கும் பொழுது அதீத சக்தியோடு அந்த அம்மா நம்ம வேண்டிய வரத்தை, நம்மளுக்கு வேண்டிய விஷயங்களை செஞ்சு தருவான்றது நம்பிக்கை. இன்றைக்கி அந்த அம்மாவை வேண்டுங்க. அவங்க வீட்டில் படம் இருந்தால் கூட, நீங்கள் மலையனூர் போக முடியலனா கூட அந்த அம்மாவை நல்லா பொட்டுலாம் வச்சு அழகாக பூ வச்சு அந்த அம்மா பாடல் ஒலிக்க விட்டு நல்லா அவங்க வணங்குனீங்கன்னா, உங்கள் வீட்டில் இருக்கிற கெட்ட சக்திகள் இன்றைக்கி இருந்தால் கூட விலகி ஓடும். இவ்வளோ நாள் நான் அந்த அம்மாவை கும்பிட்டது இல்லைங்க அப்படின்றவங்க கூட இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா, அந்த அம்மா உங்களை கும்பிட சொல்கிறாங்க அப்படின்றது தான் மீனிங்கு. அதனால் அந்த அங்காள பரமேஸ்வரி பாடல்கள் யூடியூப்லேயே வருது, நிறையா ஃபோன்லேயே போட்டு விடுங்க. அந்த அம்மா படம் இருந்தால் பொட்டு வச்சு பூ வச்சு அழகாக இன்றைக்கி சாமி கும்பிட்டு பாருங்கள். உங்கள் வீட்டில் எதிரிகளே வந்து நம்மளுக்கு ஏதாவது பெரிய பிரச்சனைகள் கொடுக்கணும், கஷ்டங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை கண் திருஷ்டி, இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைகள் வரதா இருந்தால் கூட எல்லாமே விலகி போகும். அதேமாதிரி நல்ல விஷயங்களாகவே, பாசிட்டிவான விஷயங்களாகவே நடக்கும். நான் சொல்கிறத செஞ்சு பாருங்கள். நீங்களே அப்புறம் கமெண்ட்டில் சொல்லுவீங்க. ஏன்னா மலையனூர் அங்காளி அந்த அம்மா கோயிலுக்கு போனால் தான் அந்த அம்மா நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாள், நம்ம வேண்டியதை செய்வான்றது கிடையாது. அந்த அம்மா படம் இருக்கிற இடத்துல அந்த அம்மா இருப்பாள். அதே மாதிரி அந்த அம்மா பாடல்கள் ஒலிக்கிற இடத்துல அந்த அம்மா இருப்பாள் அப்படின்றது ஐதீகம். அப்படி இருக்கும்பொழுது நம்ம வீட்டில் இருக்கும்போது நம்ம போக முடியல, மலையனூர் போக முடியலன்றவங்க நல்ல விதமாக வீட்லேயே கூட நீங்கள் வணங்குங்க. மலையனூர் போகிறவங்க நேற்றும் போயிருப்பாங்க அமாவாசைன்ட்டு, சக்தி கிரகம் சுற்றி வந்திருக்கோம். இன்றைக்கும் போகிறவங்க போகிறாங்கங்க. இன்றைக்கி எங்கள் ஏரியாக்கள்லாம் இன்றைக்கி தான் சாமி அமாவாசை கும்பிட்றாங்க. இன்றைக்கி சாமி கும்பிட்டுட்டு போகிறவங்க வேன்லாம் நிறைய போகுது இன்றைக்கி மலையனூருக்கு. அவங்க வேனில் போவாங்க. 600 கொடுத்தா கொண்டு போய் விட்டுருவாங்க. சாப்பாடெலாம் அவங்களே வாங்கி தந்துடுவாங்க, கொண்டு வந்து விட்டுருவாங்க. அந்த மாதிரி பஸ் பிரச்சனைகள்லாம் இல்லாமல், ஏன்னா மலையனூருக்கு போயிட்டோம்னா அமாவாசை நாளில் பெரிய பிரச்சனை எதுனா, சாமியை பார்க்குறத விட சாமியை கூட அம்மா கூட பார்த்துட்டு வந்துடலாம். ஆனால் பஸ்ஸு கிடைக்கிறது பெரிய விஷயமா இருக்கும். அந்த மாதிரி ரொம்பவும் பயங்கர கூட்டம் இருக்கிறதுனால பஸ் வசதிகள் அதிகமாக, நிறைய பஸ் விட்டால் கூட பத்தாதுன்ற மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி வேன்லாம் அவங்கவுங்க ஊருங்களில் கிளம்பும்போது அந்த வேன்களில் போயிடுங்க. ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். அப்படியே அக்னி குளத்தாண்டேருந்து சாமி பார்த்துட்டு நம்ம அப்படியே அங்கே அம்மாவை போய் பார்க்கலாம். நன்றி.